ராதிகா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கடிதம் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனை சென்னையில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் தங்கியுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனிடமிருந்து ஆதவ் அர்ஜுனா அந்த கடிதத்தை பெற்றுக் கொண்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விஜயை சந்திப்பதற்கு முன்னதாக ஆதவ் அர்ஜுனா திருமாவளவனை சந்தித்து ஆதரவு கடிதம் பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நிபந்தனையற்ற ஆதரவை சிபிஐ மற்றும் சிபிஎம் ஆகிய கட்சிகளைப் போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நிபந்தனையற்ற ஆதரவை தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு வழங்குவதாக இப்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ ஆதரவு கடிதத்தை ஆதரவு அர்ஜுனாவிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வழங்கியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களுக்கு இதனை அதிகாரப்பூர்வமாக இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்க இருக்கிறார். அங்கு அசோக் நகர் அலுவலகத்திற்கு தாவேக தலைவர் விஜயும் வருவதாக இன்று காலையிலிருந்தே தகவல் வெளியாகி இருப்பதால் அங்கு ஏராளமானோர் குவிந்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிபந்தனையற்ற ஆதரவின் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி ஆட்சிக்கான எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான இந்த 118 என்ற எண்ணிக்கையை எட்டி இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகத்தில் 2 இடங்களில் விஜய் வெற்றி பெற்றிருப்பதால் அதில் ஒரு இடம் கழிக்கப்படும் என்றும் காங்கிரஸ் கட்சியின் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 2 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் என 9 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இதுவரை கிடைத்துள்ள சூழ்நிலையில் இப்போது 10ஆவதாக இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனுக்கு அந்த ஆதரவு தொல் திருமாவளவனிடம் விஜய்க்கு ஆட்சி அதிக ஆதரவு வழங்குவதற்கான அந்த கடிதத்தை 2 எம்எல்ஏக்களின் ஆதரவு வழங்கக்கூடிய கடிதத்தை வழங்கியிருப்பதன் மூலமாக 11 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைக்கிறது. இதன் மூலமாக தமிழக வெற்றி கழகம் ஆளுநரை சந்தித்து விசிகாவின் ஆதரவு குறித்த அந்த கடிதத்தை இன்றே வழங்க இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இன்று மாலையே ஆளுநர் அர்லேக்கர் விஜயை ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமடைந்திருக்கிறது. இன்று ஆளுநர் அர்லேக்கர் அழைப்பு கொடுத்தால் நாளை பதவியேற்பு விழா நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நேற்று இரவிலிருந்து உயர்நிலை குழு ஆலோசனை, இன்று காலையிலும் அது தொடர்பான ஆலோசனை என பல்வேறு கட்ட ஆலோசனைகள் நடைபெற்ற சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது என்ற முடிவை திருமாவளவன் எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கான அந்த ஆதரவு கடிதத்தையும் ஆதவ் அர்ஜுனாவிடம் திருமாவளவன் வழங்கி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் முன்னாள் முக்கிய நிர்வாகியாக இருந்து அதன் பின்னர் விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கான மிக முக்கியமான இந்த ஆதரவு கடிதத்தை இன்று காலையிலிருந்து அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் 4 மணிக்கு செய்தியாளர் சந்திப்பில் அதை அறிவிப்பார் என தெரிவித்த நிலையில் இப்போது திருமாவளவனை ஆதவ் அர்ஜுனா சந்தித்திருக்கிறார். இதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போது ஆதவ் அர்ஜுனா மற்றும் விஜய் ஆகிய இருவருமே இப்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஆகியோர் ஆளுநரை சந்தித்து விட்டு அவர்களுக்கு ஆதரவு 118 பேரின் ஆதரவு இருப்பதை உறுதிப்படுத்தும் கடிதத்தை ஆளுநர் அர்லேக்கரை இன்றே சந்தித்து வழங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்திற்கு வரக்கூடிய தாவேக தலைவர் விஜய் திருமாவளவனுக்கு நன்றி தெரிவித்து அதன் பின்னர் அங்கேயே திருமாவளவனும் செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூட்டணியில் இணைந்ததற்கான என்ன காரணம், தாவேக ஆட்சி அமைப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி முடிவெடுத்ததற்கு என்ன காரணம் என்பது குறித்த அதிகாரப்பூர்வமான செய்தியாளர் சந்திப்பும் விரைவில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 4 மணி அளவில் இந்த சந்திப்புக்கு முன்னதாக இப்போது ஆதவ் அர்ஜுனாவிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அந்த ஆதரவு கடிதத்தை வழங்கி இருக்கிறார் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆதவ் அர்ஜுனா இதை விஜயிடம் சமர்ப்பித்து அதன் பின்னர் ஆளுநரை சந்தித்த பின்னர் இங்கு அசோக் நகரில் திருமாவளவனை சந்தித்து நன்றி தெரிவிக்க இருக்கிறார். இதனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு தேவையான அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 118 என்ற எண்ணிக்கையை இப்பொழுது எட்டியிருக்கிறது. இதனால் விஜயை முதலமைச்சராக பொறுப்பேற்கவும் தாவேக ஆட்சி அமைக்கவும் அர்லேக்கர் இன்னும் சில நிமிடங்களில் அழைப்பு விடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராதிகா.